Hi, this is Suresh from Coimbatore. கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் 9 மணிக்கு ஆரம்பிச்சு அதுலேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகள் மின் விளக்குகளாக அணைத்து வைத்துட்டு எல்லாரும் வந்து மெழுகுவத்தி ஏற்றணும் அல்லது டார்ச் லைட் அடிக்கணும் இல்லை செல்போன் இருக்க ஃபிளாஷ் லைட் அடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்காக நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. நான் இதை வந்து அரசியலா மட்டும் பார்க்காம ஆன்மீகமா பார்க்கலாம், இல்ல அறிவியலா பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆன்மீகமாவும் அல்லது அறிவியலாவும் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்க போற இந்த 9 மணிக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு 9 to 9 அந்த 9 நிமிஷத்துல இது இந்தியா ஃபுல்லா நடக்க போகுது. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்து நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல பேசும்பொழுது இந்த நிகழ்வை வந்து இன்னைக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அல்லது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் தான் இந்த வீடியோ பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அப்படி என்ன சார் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த 9 மணிக்கு நம்ம ஒருவேளை எல்லாருமே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம், இல்லை இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் லோட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இல்லை என்னென்ன எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள் போடுறீங்களோ இது எல்லாத்தையும் ஒருவேளை நீங்க எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அது 9 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி 9:09 ஆன் பண்ணும்போது ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லோடும் சடனா டவுன் ஆக போகுது. அதே சமயத்தில் திருப்பி ஆன் பண்ணும்போது எல்லா லோடும் சடனா ரைஸ் ஆகும். அப்புறம் சடன் டவுனும் சடன் ரைஸும். இப்போ என்ன நடக்கும்னா வோல்டேஜ் டிப் நடக்கும் அல்லது வோல்டேஜ் சர்ஜ் ஃபார்ம் ஆகும். 2 விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்தியா வந்து அண்டர் ஒன் ரூஃப், அதாவது சொல்லும்போது 1 frequency 1 voltage என்டையர் இந்தியா ஃபுல்லாவே நம்ம நேஷனல் லெவலில் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சியும் ஒரே வோல்டேஜ் லெவலில் தான் ஃபாலோ பண்றோம். அப்படி இருக்கும்பொழுது என்டையர் கிரிட் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, அவங்களுடைய பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பாங்க நார்மலா. அதாவது வந்து பிளாக் அவுட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். அது இந்த பிளாக் அவுட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா வந்து டெக்னிக்கலா பார்த்தோம்னா இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அப்படி டக்குனு பிளாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிளாக் அவுட் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரியோட ஒரு ஆக்சுவலா ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேஜ் ஒரு மோசமான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு இது போயிருமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கலாம். 99% அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய போசோகோ அப்படின்னு சொல்லுவாங்க, POSOCO, அதாவது பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்பரேஷன் வந்து இது எல்லாத்தையும் ரீஜனல் வைஸ் வந்து அவங்க லோட வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. அப்படி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இதை வந்து எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. என்ன ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னா, மொத்தம் இந்தியாவோட நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி எப்படி பாத்தீங்கன்னா 368 ஜிகாவாட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஸ்பீக்கிங் 368 ஜிகாவாட்ஸ் ஆஃப் பவர் இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து பவர் உற்பத்தி பண்றதுக்கான திறன் வந்து இந்தியா முழுவதும் இருக்கு. இருந்தாலும் இதுவரைக்கும் அதிகபட்சமான டிமாண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா 180 ஜிகாவாட்ஸ் தான் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஒரு 7-8 வருஷமான ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் எடுத்து பார்க்கும்போது, அதுவும் இப்போ சமீபத்தில், அதாவது இப்போ வந்து நம்ம இந்த சமீப காலங்களில் இந்த லாக்டவுன் அப்படிங்கிற கொடுத்தாங்க இல்லையா, இந்த 21 நாள் லாக்டவுன் கொடுத்தாங்க இல்லையா. இந்த லாக்டவுன் கொடுத்தா என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சுங்க. இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் ஷட் டவுன் ஆனதுனால இந்த பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ இல்லாமல் போச்சு. அப்படி இந்த பவர் டிமாண்ட் இல்லாமல் போனதுனால இது எப்படி மேனேஜ் பண்ணாங்க? இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நார்மலாக வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி இந்த 2 பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த 2 பிரச்சனை வரதுனால சிஸ்டம் வந்து இன்பேலன்ஸ் ஆகி ஃபைனலாக பிளாக் அவுட் ஸ்டேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ரொம்ப டெக்னிக்கலாக அதை பற்றி பேசணும்னா மேபி உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால 2 விஷயம் தான், ஒன்று வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி, 2 விஷயத்தை ரொம்ப பக்காவாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த மாதிரி லோடு மாற்றங்கள் நடக்கிறது 2 விஷயம் கொலாப்ஸ் ஆகும், அந்த ஃபைனலாக பிளாக் அவுட் ஸ்டேஜ் போகும்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து கரெக்ட் பண்ண என்ன பண்ணிருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ்ல இது வரைக்கும் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சராசரியாக மேக்ஸிமம், அதாவது இந்த டிமாண்ட் ஃபால் அப்படிங்கிறது வந்து ஒரு 100 ஜிகாவாட்ஸ் அளவுக்கு வந்திருக்கு. அப்புறம் 110, 160, 180ங்கிறது நாமினலான ரேட் ஆகிறதுக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிருக்காங்க. அதனால இந்த 100, 110 அப்படிங்கிறது நாமினல், அதாவது இண்டஸ்ட்ரியல் டவுன் ஆனதுனால இன்னைக்கு எல்லா டொமஸ்டிக்குமே வந்து நைட்ல டக்குன்னு ஃபாலோ ஆகிறதுனால ஏற்கனவே இண்டஸ்ட்ரி ஓடாம இருக்கு. இப்போ எல்லாருமே அந்த நேரத்தில் வந்து லைட் ஆஃப் பண்ண போறோம். அப்போ வந்து டோட்டலா டிமாண்ட் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஃபாலோ ஆயிரும். இப்போ வந்து பிரிட் வந்து ஸ்டெபிலைசேஷன் இல்லாம கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஜாப் தாங்க. எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸும் இருக்கக்கூடிய
தமிழ்நாடு போர்டில் இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட் போர்டில் இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பவர் கிரிட் கார்பரேஷன் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸுக்கும் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ப்ராக்டிக்கல் லேர்னிங்கில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங்காகவும் கேஸ் ஸ்டடியாக கூட இது இருக்கும் அப்படின்னு தான் நம்புறேன். எனிவே இது எப்படி கரெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக என்ன பண்ண போறாங்கன்னா தெர்மல் இன்ஜினியர், அதாவது ஒவ்வொரு இது இருக்குங்க, பவர் ஹவுஸ் இருக்குங்க. அதாவது தெர்மல் பேஸ்டு பவர் ஹவுஸ், கேஸ் பேஸ்டு பவர் ஹவுஸ், இப்போ வாட்டர் ஹைட்ரோ பேஸ்டு பவர் ஹவுஸ்னு படிச்சிருப்பாங்க. அதாவது தண்ணியிலேருந்து வந்து மின்சாரம் தயாரிக்கிறது, நியூக்ளியர் எனர்ஜியில் மின்சாரம் தயாரிக்கிறது, தெர்மல் கோல் அதாவது நிலக்கரி எரிச்சல் மின்சாரம் தயாரிக்கிறது, விதமான மின்சாரம் தயாரிக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் கூட இது எல்லாமே ஒரே மாதிரி ஆப்ரேஷன் நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான பிரின்சிபல் இருக்கு. ஒரு சிலர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து வாட்டர் பேஸ்ட் போனோம்னா ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக ஆஃப் பண்ண முடியும். அது ரொம்ப சடனாக ஜஸ்ட் வால்வ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி வந்துடும், டர்பன் ரொட்டேட் ஆயிரும், ஈஸியாக பவர் ஜென்ரேட் ஆயிரும். ஆனால் அதுவே வந்து நீங்கள் தெர்மல் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. 48 மணி நேரம் ஆகும். தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து நல்ல எனர்ஜி ஸ்டார்ட் ஆகி திருப்பி வந்து ஆஃப் ஆகி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு 48 மணி நேரம் ஃபுல் எஃபிஷியன்சியில் ரன் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நிறைய டெக்னிக்கல் விஷயங்களை திருப்பி விட்டுருங்க. அதை இப்போ இப்படி இருக்கும்போது இது எப்படி சார் மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னா, என்ன பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் தெர்மல் இன்ஜினியரிங் தெர்மல் பேஸ்டு வரக்கூடிய பவர் ஹவுஸை வந்து ரன் பண்ணி ஒரு 60% எஃபிஷியன்ஸில் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாங்க. அந்த 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அடுத்து அந்த ஹைட்ரோ அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க போறாங்க. இப்போ அந்த தெர்மல் இருக்கு, ஹைட்ரோ இருக்கு. தெர்மல் வந்து ஈஸியாக ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முடியாது, ஆனால் ஹைட்ரோ பண்ண முடியும். இந்த 9 to 9 மணில தெர்மல் ஃபர்ஸ்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் ஹைட்ரோ வந்து அவங்க கண்ட்ரோல வச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு டிமாண்ட் ரைஸ் ஆச்சுன்னா டக்குனு ஹைட்ரோவை க்ளோஸ் பண்ணிட்டு தெர்மல்ல ரன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒருவேளை இதுல மேட்ச் ஆகல அப்படின்னா சப்போஸ் அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் வந்து நியூக்ளியர் கான்செப்ட்ஸ் சப்போர்ட்டிங் அல்லது கேஸ் வந்து சப்போர்ட்டிங் கொண்டு வராங்க. இந்த நேரத்தில் திடீர்னு அந்த 9 நிமிஷத்துல பவர் வந்து டவுன் ஆகி திருப்பி ரைஸ் ஆகும்போது அந்த ரைஸை வந்து திருப்பி உடனே ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது ஹைட்ரோ ஸ்டேஷன்ல தான் முடியும். அந்த ஹைட்ரோ ஸ்டேஷன் சடனாக ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த ஹைட்ரோ தெர்மல் காம்பினேஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த நம்ம வந்து ஹைபிரிட் காம்பினேஷன் சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட்ல தான் இதை மேட்ச் பண்றதுக்காக திட்டமிட்டு இன்னைக்கு எல்லா இன்ஜினியர்ஸும் பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. இந்த நாள்ல இந்த 9 நிமிஷம் வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டேன். எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸும் கண்டிப்பா இந்த நியூஸை நீங்க கண்டிப்பா மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு நீங்க ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்க. நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜாவோ எல்லாரும் கொடுங்க. இந்த 9 மணிலேருந்து 9 நிமிஷம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே எல்லாத்தையும் டோட்டலா தயவு செய்து ஆஃப் பண்ணிடாதீங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற டிவிஸ் இருக்கலாம், அல்லது வந்து நீங்க ஃப்ரிட்ஜ் ஓடிட்டு இருக்கலாம், இல்லை வந்து ஏசி ஓடிட்டு இருக்கலாம். இதெல்லாமே நீங்க ஆன் கண்டிஷன்ல தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து லோட சடனா டவுன் பண்ணறதுக்கான வாய்ப்பை கொடுக்காது. ஒன்லி நம்ம லைட் மட்டும் தான் ஆஃப் பண்ண போறோம். அதனால இது மேட்சபிளா இருக்கும். ஒருவேளை இது தெரியாம சரி சொல்லிட்டாங்க சரி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ஒரே நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறன் இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு போயிடுச்சுன்னா அந்த பிளாக் அவுட் ஸ்டேஜ் திருப்பி வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால இந்த விஷயத்தை நம்ம சவாலாக எடுத்துக்கலாம். அதே சமயம் நல்ல கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கலாம். நான் இந்த இந்திய மக்களுக்கு இது விஷயமா நான் கேட்கக்கூடிய என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மின் விளக்குகளை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு மற்ற லோடுகள் எல்லாத்தையும் ஆன் கண்டிஷன்லேயே தயவு செய்து வச்சிருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். இதை நீங்க பண்ணுங்க. அதே சமயத்துல இன்னைக்கு மோடிஜி சொன்னக்கூடிய இந்த நிகழ்வு இந்த 9 to 9 ஒரு முக்கியமான நிகழ்வாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு நடக்க போற அந்த 9 to 9 நிமிஷத்துல வந்து இந்த 9 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி ஒரு ஆன்மீக விதமான ஒரு நிகழ்வு இருக்கு. அதே சமயத்துல அந்த பிளானட்ஸ் எல்லாமே ஒரே லைன்ல ஒரே ஆக்சஸ்ல வரும்போது அப்போ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கும். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு பார்த்தா சயின்ஸ் ஒரே நேர்கோட்டில் வருது அப்படின்னு பார்த்தா ஆன்மீகம். இது ஆன்மீகமாகவும் அல்லது அந்த அறிவியலாகவும் என்ன நடக்குது இந்த நிகழ்வுங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ்.